அந்த பழக்கமே கிடையாது. இப்ப என் கூட உட்காரான்ல, என்கிட்ட ஒரு 1/2 பேசுவான்ல, அப்ப நானே யோசிப்பேன். என்னடா ஆச்சு அப்டின்னேன். இந்த மாரி பிரச்சனை போயினுக்குது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, சம்பாரிக்கிற காசு எடுத்துன்னு போய் ஊர் ஃபுல்லா செலவு பண்ணிட்டு வந்தா கஷ்டம் வரதான்டா செய்யும் அப்டின்னு. அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுவான், சரி அப்ப இந்த வாரம் நான் 4 கச்சேரி தேடுறேன். அவனுக்கு 4 கச்சேரி வரும். அவன் என்ன பண்ணுவான்னா, 4 கச்சேரியிலும் போய் பாட முடியாதுல்ல. ஒண்ணு சிம்பிளா சொன்னா ஒண்ணு டெல்லி, ஒண்ணு சென்னை, ஒண்ணு பாம்பே, பெங்களூர்னு வச்சுக்கங்க. 4 இடத்துல போய் பாட முடியாது. அவரால சென்னையில பாட முடியாத பாடுவாரு. மத்த இடத்துக்கு மத்தவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதே மாரி கானா கலைஞர்ல யாருன்னா அன்னைக்கு வந்து கையில காசு இல்ல, கஷ்டப்படுறாங்க அப்டின்னா, அவங்களையும் அந்த கச்சேரிக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க கூட்டிட்டு போனா அவங்களுக்கு ஒரு ரூ. 1000 தரலாம்ல. இவரு எப்டின்னா ஒரு தான பிரபு. தான பிரபு கடைசில வீட்டு வாடகை கட்டாம பிக் பாஸ்குள்ள போய்க்கிறாரு. எவ்வளவு வாடகைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரூ. 4000 வாடகை. கரண்ட் பில் அப்படி இப்படின்னு எல்லாமே சேர்த்தா ஒரு ரூ. 6000 கிட்ட வந்துரும். ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் அவரோடது. Let's go holidays. Travel beyond boundaries.